கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நம்முடைய நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக நம்முடைய திருச்சபை சர்ச் ஆஃப் ஆர்க்கின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட கிறிஸ்துவின் பிறப்பின் குறித்த பாடல்களை நாம் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மனமே மனமே மன்னன்
வாடை இதமாக வீச சுகமான ராகங்கள் சேர ஓடி வா திங்களே மலரே மலரே மலர்ந்திடு மகிழும் மனமே தந்திடு மலரே மலரே மலர்ந்திடு மகிழும் மனமே தந்திடு பணிவிடும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு பணிவிடும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு ஒளி வீசும் அழகான தோற்றம் அவர் கேட்கின்றார் உந்தன் மனமாற்றம் எண்ணத்தில் வேண்டாம் தடுமாற்றம் ஓடி வா நெஞ்சமே ஒளி வீசும் அழகான தோற்றம் அவர் கேட்கின்றார் உந்தன் மனமாற்றம் எண்ணத்தில் வேண்டாம் தடுமாற்றம் ஓடி வா நெஞ்சமே பரிசுத்த பாதத்தில் வந்திடு பணிவுடன் உள்ளத்தை தந்திடு பரிசுத்த பாதத்தில் வந்திடு பணிவுடன் உள்ளத்தை தந்திடு பணிவிழும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு பணிவிழும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு வானத்தில் விண்தூதர் பாட அந்த கானத்தில் விண்மீன்கள் ஆட பணிவிழும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு பணிவிழும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு பணிவிழும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு பணிவிழும் இரவினில் இயேசு மண்ணில் மனிதனாய் இறை மகன் இயேசு. இப்பொழுதும் கூட பாடல்களின் மூலமாய் பாடல்களை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் சந்திரகுமாரி அம்மா அவர்கள் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அதை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
நிரந்தரம் நிரந்தரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை பார்ப்பதிலே இந்த டிவி மூலமாய் பிரைஸ் தி லார்ட் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிவி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு போதகர் பிரைஸ் தி லார்ட் பிஷப் அவர்கள், பிஷப் சார்லஸ் அவர்கள் நமக்கு அந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை நாங்கள், அவருடைய குடும்பத்தை, அவர்களையும் அவருடைய டீம், அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்தியை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கிறவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் செய்தியிலே வித்தியாசமாக ஆண்டவர் எல்லாரையும் பிரைஸ் தி லார்ட் ரொம்ப நேசிக்கிறபடினாலே எல்லாரையும் அவர் எப்படி சொல்வது, அவர் நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்கிறபடியினாலே, ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கப்படுவதனாலே அவருக்கு எத்தனை வாழ்த்துதல் சொன்னாலும் போதாது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே ஆண்டவர் நம்மளோடு சில காரியங்களை நம்மத்திலே பேச விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஏன் என்று கேட்டால், இந்த உலகத்திலே அவர் பிறப்பதற்குண்டான சில ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அநேக இடங்களை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சரி, புதிய ஏற்பாட்டில் சரி, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே அழகாக சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரைஸ். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரைஸ் அவர் பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி வெளிப்படுத்துகிறார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக உபாகமம், அதிலே வாசிக்கிற உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக, அவருடைய பிறப்புக்கு விரோதமாக இங்கே சில குறிகள் சொல்லப்படுகிறது. என்ன குறிகள் சொல்லப்படுகிறது? நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உத்தரவு கொடார். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். அவருடைய பிறப்பு அதிசயமானது. அவருடைய பிறப்பு பிரைஸ்ல ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. உலகம் எங்கிலும் அவரை போற்றக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. இதை யார் சொல்கிறார்? பிரைஸ் தி லார்ட். அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம் அங்கே போதிக்கிறது. உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உன் நடுவிலே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உபாகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, பிரைஸ் தி லார்ட், உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. எனக்கு அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிறப்புக்கு பிரைஸ் தி லார்ட் அங்கே குறி சொல்லுகிறவர்களும் ஜோசியம் பார்க்கிறவர்களும் நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அங்கே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு தேவன் எதிர்ப்பாயிருக்கிறார். யாருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த வெளிப்பட்ட வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகாக அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்பொழுது நம்ம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அவர் யாரை தேர்ந்தெடுத்தார், அவருடைய பிறப்புக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கே 16வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அங்கே பிறக்கவில்லை. மரியாளுக்கு மட்டும் கர்த்தருடைய வார்த்தை அவளுடைய செவிகளிலே கேட்கப்பட்டு தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அங்கே மரியாள் இடத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வாசிப்போம். பிரைஸ் அங்கே சொல்லப்படுகிறது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று சொல்லி லைனா பிரைஸ் தி லார்ட் அப்படியே அவன் இவன் எல்லாம் மரியாதை இல்லாம அவன் இவனை பெற்றான். பெரிய 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பெரியவன் தான், ஆனாலும் தாவீது ராஜாவா இருந்தாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை பெற்றான், இவனை பெற்றான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு மட்டும் அங்கே ஒரு நல்ல ஒரு சாட்சியை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்படுகிறது 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். எவ்வளவு அழகான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை அதிலே 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து கர்த்தர் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் புருஷன், யாருடைய புருஷன்? அவளுடைய புருஷன் யோசேப்பு. அவன் நீதிமானாய் இருந்திருக்கிறான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஒரு கன்னிப்பெண், பிரைஸ் தி லார்ட், இயேசு பிறப்பதற்கு கண்டிப்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னிப்பெண் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த கன்னிப்பெண், எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்களாம், எத்தனையோ கன்னிப்பெண்கள் இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து யாரிடத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்டதோ அதே மரியாளுடைய வயிற்றிலே என்ன சொல்லப்படுகிறது? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரியாளிடத்திலே, மரியாளுடைய வயிற்றிலே, அது பிரைஸ் தி லார்ட். அங்க பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்ப்பப்பையிலே, மரியாளுடைய கர்ப்பப்பையிலே இயேசு உருவாகுற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், ஒரே ஒரு வார்த்தை, தேவதூதன் சொன்னபடி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே வயிற்றில மரியாளுடைய கர்ப்பத்திலே இயேசு உருவாகினார். இயேசு உருவாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
முடிந்த உடனே யோசேப்பு நீதிமானாய் இருந்து பிரைஸ் தி லார்ட் ரகசியமாக அவளை எப்படியாவது தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவன் யோசனை பண்ணி கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. கர்ப்பவதியாக இருக்கிற பெண்ணை யாருமே மணக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக மணக்க மாட்டாங்க. கர்ப்பவதியாக இருந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? பிரைஸ் தி லார்ட். அவள் கெட்டு போனவள், அவள் ஒன்றுக்கு உதவாதவள், இதெல்லாம் சும்மா அப்படி இப்படிலாம் சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அந்த 23வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். எனக்கு அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எப்படி இருந்ததாம்? கருவாகி உருவாகி பிரைஸ் தி லார்ட் இந்த உலகத்திற்கே வெளிப்படும்படியாக பிரைஸ் தி லார்ட் எந்த இணைப்பு இல்லாதபடி ஆண்டவருடைய இணைப்பில் கரு உருவாகி அது இயேசுவாக பிறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு பிறந்தாருன்னா எதுக்கு சும்மா பிறக்கல. பிரைஸ் தி லார்ட். ஏதோ நம்மளையெல்லாம் வாழ வச்சுட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள்லாம் சுத்துங்க, அதற்காக அவர் பிறக்கலை. பிரைஸ் தி லார்ட். எதற்காக பிறந்தாராம்? பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டாவர் என்று எண்ணி நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். எவ்வளவு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்ததிலிருந்தே ஒரு பெரிய யுத்தம் தான். பிரைஸ் தி லார்ட். ஏனென்று கேட்டால், ஒரு நீதிமானாய் இருந்தால், உத்தமனாய் இருந்தால், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே சில போராட்டங்கள் வரும். உண்மையாக பிரைஸ் தி லார்ட் இருக்கிற, ஆண்டவருக்கு பயந்து நடுங்குகிற, உண்மையாயிருக்கிற, பரிசுத்தமாயிருக்கிற, கன்னியாயிருக்கிற பிரைஸ் தி லார்ட் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர் அப்படியே குழந்தை போல இருந்துட்டாரா? இயேசு பிறந்த உடனே அப்படியே தொட்டிலே போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2023 வரை தொட்டில போட்டு ஆட்டினாங்களா? பிரைஸ் தி லார்ட். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு பாலான்னு தூங்க வைக்கிறீங்க. அவர் உங்களுக்கு தூக்கம் வராத, உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கிறாரு. நீங்க அவரை தொட்டில போட்டு ஆட்டுனா அவர் சும்மா இருப்பாரா? அவர் எதற்காக பிறந்திருக்கிறார்? அவர் என்றைக்கு பிறந்தார்? பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு மரியாளுடைய வயிற்றில 10 மாதங்களா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழகா அவர் பிறந்தார். அவர் பிறந்த அன்னைக்கே பிரைஸ் தி லார்ட் அங்கே மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டார். சாதாரண ஒரு ராஜாவே எப்படி பொண்ணு கேட்கிறாராம்? பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட பொண்ணு கேட்கிறாராம்? கன்னி பெண்ணை கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். யோபு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எஸ்தரின் புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வஸ்தி என்பவள் ஆகாஸ்வேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பிரைஸ் தி லார்ட். என்ன அங்கே சொல்லப்படுகிறது? என்ன வார்த்தை சொல்லுகிறது தெரியுமா? வஸ்தியானவள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாள். அவளுடைய அழகை, அவளுடைய அந்தஸ்தை மற்ற பிரபுக்கள் எல்லாம் பார்க்கும்படி, எல்லாரும் அவளை பார்த்து ரசிக்கும்படி அவன் செய்த விருந்துக்கு யாரை அழைத்தார்களாம்? வஸ்தியை அழைத்தார்கள். ஆனால் வஸ்தி என்ன பண்ண மாட்டேன்ட்டான்? வர முடியாது அப்படின்ட்டா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அப்படிப்பட்ட பழக்கமே கிடையாது, நான் வர முடியாது, அது எந்த ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன், பதவியே போனாலும் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஆனால்
அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பிரைஸ்தலாதே 2ஆம் அதிகாரம் பிரைஸ்தலா 3ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிக்கிறவரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணும் ராஜாவின் பிரைஸ்தலாட் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் வசத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கண்ணி வஸ்துக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நன்றாக தோன்றினபடி நான் அப்படியே செய்தான். பிரைஸ்ல பாருங்க, ஒரு ராஜா கூட எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாராம்? பிரைஸ்லார் பரிசுத்தமான ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரைஸ் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அநேக கன்னி பெண்களை பார்க்கிறோம். பிரைஸ்லார் அநேக கன்னி பெண்கள், 10 ஸ்திரீகள் 10 கன்னிகள் பரலோக ராஜ்யத்திற்கு புறப்பட்டு போனார்கள். 10 ஸ்திரீகள் அங்கே என்ன பண்ணார்கள்? பிரைஸ்லார் எல்லாரும் அதுல 5 பேர் கர்த்தர் ஸ்தோத்திரம் 5 பேர் இருந்தாங்க. 5 பேர் நினைச்சிட்டாங்க, கைவிடப்பட்டாங்க. 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். பிரைஸ் எனக்கு அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். காரணம், அவர்கள் பரிசுத்த கன்னியாயிருந்தார்கள். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். எல்லாவற்றிலும் பரிசுத்தம், நல்ல ஒழுக்கம், நல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கே இன்னொரு வசனத்தை அங்கே வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் அங்கே வாசிக்கிறோம். அந்த 2 கொரிந்தியன் புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். 11ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்றாரா? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரையும் என்ன சொல்றாரு? நான் உங்களை, அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அங்கே 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்ப நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு? பரிசுத்த கன்னிகையில். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நம்ம எல்லாம் யாரை போல போய் இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஒன்ஸ் அப்பான் எ டைம் நம்ம எல்லாம் வேற வித்தியாசமா இருந்தோம். இப்ப எப்படியா இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை வேறையும் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு பரிசுத்த கன்னியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சும்மா இல்ல, எல்லாரும் பரலோகம் போக முடியாது. பரிசுத்த கன்னியா இருந்தா மட்டும்தான், ஆண்டவருக்கு பிரியமான கன்னிகை, ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னியா இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே தவிர எல்லாரும் போக முடியாது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்தை நான் வாசிக்க போறோம், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 3வதிலிருந்து வாசிக்க கேட்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகையில நம்ம எல்லாரும் எப்படி போவோமா? எல்லாரும் இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்தாருன்னு இன்னும் புரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? இங்க வச்சிருக்கோங்க. பிரைஸ் தி லார்ட்.
இப்ப இயேசு எங்க பிறந்திருக்கிறாரு? நம்ம இருதயத்துல பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு அவரை நம்ம சொந்த ரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் இயேசு கிறிஸ்து, பிரைஸ் தி லார்ட், அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தோடு நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் பரலோகத்திற்கு போக வேண்டும். பரலோக ராஜ்யம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பரலோகம் ராஜ்யம் என்பது பலவந்தம் பண்ணப்பட்டது. எல்லாரும் அங்கே போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுவார், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் செய்தோம், அடையாளங்களை செய்தோம். உண்மைதான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, ஆண்டவர் பிறந்ததே பிரைஸ் தி லார்ட் நம்மளையெல்லாம் உருவாக்குவதற்கு. அவரை போல, பிரைஸ் தி லார்ட், அவரை போல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நினைச்சமா தரித்து கொள்ள. அந்த புதிய மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். உண்மையான இடத்துல இருக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மையான ரத்தம், உண்மையான சதை, உண்மையான எலும்பு, பிரைஸ் தி லார்ட், உன் இருதயத்துக்குள்ள இருக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சகல ஜனங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அவருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? உலக ரட்சகர். பிரைஸ் தி லார்ட். இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை 127 நாடுகளில் ஆண்ட ஆகாஸ்வேரு எப்படி ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்தாரோ அதை காட்டிலும் பல கதை உலகம் முழுவதும் 127 நாடுகள் அல்ல, உலகத்திற்கும் முழுவதற்கும் நாங்கள் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து என்னை தேடி வராதிருந்தால் நான் என்னைக்கோ மரித்திருப்பேன் கேன்சர்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம், அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையில என்னுடைய மரணத்திலே அவர் என்னை சந்தித்தார், பாவ வாழ்க்கையை உணர்த்தினார், சாப வாழ்க்கை குறித்து பேசினார். யார் பேசுவோம் அந்த காலத்துல? அப்பா அம்மா பேசுவாங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்க தப்பு செஞ்சாலும் உங்க அம்மா அப்பா மறைப்பாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேசியான ஒரு ஸ்திரீயை எல்லாரும் கல்லறைய ஓடி வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு உடனே என்ன சொன்னார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். உங்களில் எவன் பாவம் செய்யாதிருப்பானோ அவன் அவர் மேல கல்லை எறிங்க அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். எவனா கல்லை எறிஞ்சானா? பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். பெரிய உயிருக்கு போராடி கொண்டிருந்த, பிரைஸ் தி லார்ட், மரணத்துக்கு போராடி கொண்ட அந்த ஸ்திரியை எப்படி ஆண்டவர் விடுதலை பண்ணினாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களை என்னை விடுதலை பண்ணுவதற்கு அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1993 நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று, பிரைஸ் தி லார்ட், பைபிள் காலேஜுக்கு போய் அங்கே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, பிரைஸ் தி லார்ட், என்னை குணமாக்கின, எனக்கு ஜீவனை கொடுத்த, என்னுடைய வியாதியை மாற்றின அந்த ஆண்டவருக்கு அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னைக்கு என்னுடைய இருதயத்துல பிறந்தாரோ அன்னையில இருந்து ஐ ஆம் வெரி ஹாப்பி. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாம் சந்தோஷமா டெய்லி எனக்கு கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். டெய்லி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய எல்லா கட்டுகளையும் உடைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இயேசு வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு எத்தனை அற்புதம் செஞ்சார்? 1 2 கணக்கில்லாத அற்புதம். செத்தவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அவர் மூலமாய் தான் இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ மதம், பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்தவ மார்க்கம், பிரைஸ் தி லார்ட், பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக எத்தனையோ அடிகளை வாங்கி எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். காரணம் அவருடைய அன்பு,
அவருடைய பாசம், அவருடைய நேசம், அவர் பிறந்த ஒரு நோக்கம் உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அங்கே சொல்லப்படுகிற அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, 5வது வசனத்திலே பிரைஸ் தி லார்ட், எரேமியா 33:5 அங்கே சொல்லப்படுகிறது, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். பிரைஸ்லான். அதான் அன்னைக்கு வந்த இயேசு கிறிஸ்து பழையபடி வரப்போகிறார். பிரைஸ்லான். இவ்வளவு நாள் குழந்தையா பிறந்த இயேசு 33 வருடங்கள் இந்த பூமியிலே சஞ்சரித்தார், நம்மளோடு சஞ்சரித்தார், சீசர்களை உருவாக்கினார். அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது. அங்கதான் ஏசியா தீர்க்கதரிசி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அப்புறம் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருந்தது, அப்புறம் அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. பிரைஸ்ல எவ்வளவு அழகான வார்த்தை. பிரைஸ்ல இத்தனை வல்லமையோடு அவர் பிறந்திருக்கிறார். அத்தனை வல்லமை அவர் வைத்துக் கொள்வதற்கில்ல, உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்குத்தான், நீங்களும் அதை நானும் பெற்றுக்கொள்வதற்குத்தான் அந்த காரியத்தில் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். பிரைஸ்ல அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரே நோக்கம், பிரைஸ் கண்டிப்பாக அவர் ரத்த சிந்தப்பட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், மறுபடியும் எல்லாருக்கும் தரிசனமாக வேண்டும். மறுபடியும் கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் தரிசனமாக மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் பரத்துக்கு ஏறி போனதை எல்லாரும் கண்டார்கள். பிரைஸ் வானம் திறந்திருக்கதையும் ஒரு மேகம் அவரை கூட்டிக் கொண்டு போறதையும் எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம், எல்லாரும் பார்த்தார்கள். பிரைஸ்ல நான் அங்க போறேன், பழையபடி உங்க இடத்துல வரப்போகிறேன். இது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாட்கள் அல்ல, வருகையின் நாட்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாட்கள். யாருக்கு பிறந்தது தெரியுமா? இன்னைக்கு நேத்து பிரைஸ்ல புறஜாதியா இருந்து இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்களுக்குத்தான் கிறிஸ்துமஸ். அவருடைய உள்ளத்தில் பிறக்கிறாரே, அதுதான் அவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துமஸ். உங்களுக்கும் எனக்கும் கிடையாதுங்க கிறிஸ்துமஸ். நீங்களும் நானும் தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்கள், மறந்து விட வேணாம். பிரைஸ்ல உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காரா? பிரைஸ்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏதாவது குறை வச்சிருக்காரா? நீ தான் குறை வச்சிருக்கிற. பிரைஸ்ல ஜெபம் பண்றதுல, வேதம் வாசிக்கிறதுல, அவருடைய கட்டளைகளை கை கொள்வதில். பிரைஸ்ல இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். அதைத்தான் இங்கு வேதம் சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதோ நான் அவர்களை வடதிசையிலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. பிரைஸ். ஒரு ஆளை கூட விடல. ஐயோ அவன் நடக்க முடியாது, அவனை எதுக்கு நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கல. பிரைஸ். அவனையும் தான் குருடன் சப்பானி எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் நேசிக்கிறார். பாருங்க, எல்லாரும் இடத்திற்கு திரும்பி வருவார்கள். உங்களுடைய ஊனத்தை அவர் பார்க்கவில்லை. அவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? உங்க மனசை பார்க்கிறார். பிரைஸ்ல ஊனத்தை அவர் பார்க்கல. பிரைஸ்ல மனசை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருந்து இதுவரை ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருந்தா, இந்த பிறக்காம இருந்திருந்தா இந்த உலகம் எப்பவே அழிஞ்சிருக்கும். பிரைஸ்ல இன்னைக்கும் கூட ஆண்டவர் சொன்னபடி எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன உம்முடைய வருகைக்கும் பிரைஸ்ல அந்த உலகத்திற்கும் என்ன அடையாளம் என்று கேட்கும் பொழுது அவர் நிறைய அடையாளத்தை சொன்னார். தீர்க்கதரிசனமா சொன்னார். எல்லாமே மத்திய எழுதின சுவிசேஷம் 24-25 எழுதின எல்லா தீர்க்கதரிசனமும் நிறைவேறி விட்டது. பிரைஸ்ல இனி அவர் வரப்போகிறார். இப்ப எப்படி வரப்போகிறாரு? பழையபடி மரியாதை வைத்தல பிறகு இல்ல. பிரைஸ்ல கர்த்ததாமை ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் மேகங்களுக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.
அழியாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. பிரைஸ் லார்ட். எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, அழியாத ஒரு ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள். அழிந்து போகிற ராஜ்யத்தை ஒருவரும் தேடாதீர்கள். பிரைஸ் லார்ட். இந்த கர்த்தர் இது எல்லாமே அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பிரைஸ் லார்ட். வானம் முதற் கொண்டு ஒரு பேப்பரை சுருட்ட மாதிரி சுருண்டு போகும். ஒரு வஸ்திரத்தை சுருள்வது போல சுருட்டி விடுவார். பிரைஸ் லார்ட். அப்போ வானமும் கிடையாது, பூமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே இருப்பீங்க? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எனக்கு அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிறீர்களே, வருஷம் கொண்டாடுகிறீர்களே, நல்லதுதான். பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். எனக்கு அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். அதுதான் உண்மையான வார்த்தை. பிரைஸ் லார்ட். எனக்கு அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது கன்னிகைகளை தேட, உலகப்புறமான மனுஷன் கன்னிகைகளை தேடுறான். கன்னிகைகள் என்று சொன்னால் பிரைஸ் லார்ட். ஆகாஸ்வர் சொல்றா பாருங்க. பிரைஸ் லார்ட். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவள் எங்கே இருந்து வந்தவள்? பிரைஸ் லார்ட். யூத குலத்திலிருந்து வந்தவள். யூத குலத்து ஸ்திரியை அவள் விவாகம் பண்ணினான். பிரைஸ் லார்ட். வஸ்தியின் கிரீடத்தை எடுத்து பிரைஸ் லார்ட் எஸ்தரின் சிரசின் மேல வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ராணியாய் மாற்றினான். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் ராணியாய் மாற்ற, ஒரு உலகப்பிரமான ஒரு ராஜாவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பிரைஸ் லார்ட் அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை வச்சுக்கா தெரியுமா? மகிமையான கிரீடம். பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்க ஓடுற ஓட்டமெல்லாம் எப்படிப்பட்ட ஓட்டம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்க போராடுற நல்ல போராட்டம்லாம் என்னென்ன போராட்டம்? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். அப்படிப்பட்ட ஓட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களா? பந்தயசாலை ஓடுகிறவர்கள் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? காலம் சமயமா இருக்குதே. பிரைஸ் லார்ட். உங்களுக்கு கவலையே இல்லையா? இயேசு கிறிஸ்து வருகை குறித்து கவலையே இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, ரைட் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து நீங்கள் கவலையா இருக்கிறீங்களா? இல்லை இன்பமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீர்களா? விழித்திருக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திர வேத வசனத்தின்படி நடக்கிறீர்களா? அதை இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருக்கார், மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பிரைஸ். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கன்னிகைகளாக வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ். எல்லாரும் பிரைஸ். அவர் கிரேக்கன் என்று பார்ப்பதில்லை, யூதன் என்று பார்ப்பதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். உயர்ந்தவன் என்று பார்ப்பதில்லை, தாழ்ந்தவன் என்று பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் தேவை. பிரைஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடில் ஸ்திரீ எல்லாம் தள்ளி வைத்தார்கள், பெண்களெல்லாம் தள்ளி வைத்தார்கள். அவர்கள் சபைக்கிலே வரக்கூடாது, அவர்களிடம் பேசக்கூடாது, அவர்களை தொட்டாலே தீட்டு, அது தீட்டு, இது தீட்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரைஸ் லார்ட். என்ன தீட்டுன்னே தெரியல. பிரைஸ் லார்ட். உங்க இருதயத்திலிருந்து புறப்படுது பாருங்க பொல்லாத சிந்தனைகள், அதுதான் உங்களை தீட்டுப்படுத்து. பிரைஸ் லார்ட். ஆனா இயேசு கிறிஸ்து பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்க பிறந்தாரு? யாரெல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களா? பிரைஸ் லார்ட். ஆனா யார ஆண்டவர் தேர்ந்தெடுத்தா தெரியுமா? மரியாதை தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் லார்ட். அவர் பிறக்கும் போது மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். மரித்து உயிர் தெழுந்த உடனே யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கும் அவளோடு இருந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் மரியாளுக்கும் எல்லாருக்கும் அவர் பெண்களுக்கு தரிசனமானார். பிரைஸ் லார்ட். முதலாவது பெண்களுக்கு தான் தரிசனமானார். பிரைஸ் லார்ட். எவ்வளவு கிருபை. பிரைஸ் லார்ட். அருமையான சகோதரியே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆகாதக்கள் தலைக்கு முழக்கல்லாய் மாறினது போல பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல். கர்த்தர் ஸ்தோத்திரம். பெண்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப நேசிக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி. பிரைஸ் லார்ட். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் லார்ட். தீட்டு தீட்டுன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைத்திருந்த இடத்துல அந்த தீட்டுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். எவ்வளோ பெரிய சந்தோஷம். பிரைஸ் லார்ட். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாமா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை உலகம் முழுவதும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இன ஜன பந்துக்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிற. பிரைஸ் லார்ட். ஒரே வியாதி, மரண வியாதியிலிருந்து என்னை ஆண்டவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் குணமாக்கின உடனே எங்க குடும்பத்தில் இருக்கிற
அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அத்தனை பேர் ஸ்நானம் பெற்றார்கள், அத்தனை பேர் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதை விட மகிழ்ச்சி என்னங்க இருக்குது? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொன்ன அந்த சத்தத்தை கேட்கும் போது, அந்த வார்த்தை கேட்கும் பொழுது, அந்த பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். அதல்லவா கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, காலத்தை வீணடித்து விடாதீர்கள். இனி காலம் செல்லாது, இனி கிறிஸ்துமஸ் காலம் செல்லாது. இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது அழியும் என்று சொல்லி தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்றைக்கு நம்மளை தொட்டாரோ ரட்சி அன்னைக்கே நமக்கு கிறிஸ்துமஸ் தான். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு வியாதியை விடுதலையாக்கணும் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான். பிரைஸ் தி லார்ட். அன்னையிலேருந்து இன்று வரை நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ். கிறிஸ்துமஸ் பண்டிகை தினம் கொண்டாடுறோம். 25ஆம் தேதி மட்டுமல்ல, டிசம்பர் 25ஆம் தேதி மட்டுமல்ல, தினம் தினம். பிரைஸ் தி லார்ட். தினம் தினம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் கொண்டாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருடையத்திலும் அவர் உலக ரட்சகர் என்று பெயர் வாங்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அவருக்கு பெயர் கிறிஸ்துமஸ் இல்லை, அவர் பெயர் உலக ரட்சகர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரையா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பிரைஸ் தி லார்ட் கன்னிகைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். கன்னிகைகளை குறித்து பார்த்தோம். மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த கன்னியாயிருந்த அந்த கன்னி வயிற்றிலே பிரைஸ் தி லார்ட் இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுடைய இருதயத்திலும், உங்களுடைய இருதயத்திலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும், உங்களுடைய உறவினர்கள் இருதயத்திலும் அவர் பிறந்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன் தாயும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அந்த மாறாத இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இயேசுவை பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்துல பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஏழை பெண், யாராவது ஏழை பையன், பிரைஸ் தி லார்ட், ஏழை குடும்பங்கள் ஏதாவது இருந்தால் பிரைஸ் தி லார்ட் அவர்களுக்கு உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்ட மாட்டீர்களா? கிறிஸ்துவின் அன்பு உங்கள் மூலமாய் வெளிப்படாதா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தன்னை போல பிறரை நேசி என்று சொன்னாரே, நீங்கள் நேசிக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறவர்களா இருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த கை செய்ததை இந்த கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்து கொண்டு வருகிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சந்தோஷமா இருக்க சொல்றார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் சந்தோஷம் அல்ல. பிரைஸ். எல்லா நாட்களிலும் கிறிஸ்துமஸ். பிரைஸ். எல்லா நாட்களும் கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவர்களாய் இராதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறும்படி உங்களை அன்போடு நான் கேட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களில் எல்லா சாபக்கட்டுகளையும் பாவக்கட்டுகளையும் இயேசு கிறிஸ்து உடைத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகளை எல்லாம் உடைக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்களை கழுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர சத்தியமுள்ள சபையில சேர்த்து கொண்டு வருவீராக. மலையெல்லாம் குடும்பப்பா, ஒரு ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது உமது நோக்கமாயிருக்கிறபடினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுவரையிலும் ரட்சிக்கப்படாதவர்கள், இதுவரையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத எல்லா ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை அகற்றி போடுவீராக. ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம்
உண்மையான கிறிஸ்தவர்களை ஆண்டவரே நீ நேசிக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் உம்மை தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை எல்லாம் கத்த தொடுவீராக. அவருடைய ஆத்துமா பிரைஸ்லா விலையேற பெற்றது என்பது சொன்னேரப்பா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனத்திற்காக நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பரிசுத்த கனியாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு சகோதரனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து பிறப்பீராக. அதுதான் இந்த நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு வீட்டில் பிறக்கல, இருதயத்தில் பிறந்திருக்கிறார். குடில்ல பிறக்கல, என் இருதயத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான கத்த பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. பிரைஸ் தி லார்ட். கத்த ஸ்தோத்திரம். அவர் சமாதான பிரபு. உங்களுக்கு இந்த நாளிலே சமாதானத்தை கத்த கொடுக்க போகிறார். ஆண்டவரே கத்த ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு வஸ்திரம் கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, என் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சகோதரனே ஆண்டவர் உனக்கு ஏற்ற புதிய வழிவாசல்களை கத்த திறந்து கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க வீடுகளில் அல்ல, உங்க இருதயத்தில் இயேசு சீக்கிரமாய் பிறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தினம் தினம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நல்ல அற்புதமான அதிசயமான கத்த ஸ்தோத்திரம் நல்ல ஆசீர்வாதத்தை உங்கள் மேல வசிக்க பண்ணுவாராக. கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கத்ததாமே கத்த ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.